இதெல்லாம் வெட்ட பாருங்க மண்டைக்கு தரமான லிரிக்ஸ் சொல்லலாம் ஞாபகமே நிக்கல மண்டைக்கு அப்படி ஒரு தரமான செய்கை. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சூர்யா சார் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் என்ற இயக்கத்தில் பூஜா கெத்தோட டான்ஸில் ஒரு ஹீரோயினியாக நடிக்கிறா. பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் படம். நீ பார்த்த அப்படிங்களா? அதுல வர பஸ் சிங்கிள் வந்து விட்டுருந்தாங்க ஒரு வேற லெவல் சாங். அந்த ஜெயலி சாங் தான் வேற லெவல். இல்லையா அந்த பாட்டு கண்ணால ஏன் கண்ணால இதெல்லாம் வெட்ட பாருங்க மண்டை கிடையாது. கண்ணாடி பூவே என்ற ஒரு பாட்டு ஒன்று விட்டுருப்பார். அது பெஸ்ட் சிங்கிளே சும்மா வேற லெவல் ஹைப்பை கொடுத்துச்சு படத்துக்கு. அடுத்த சிங்கிள் போகிறோம் என்ற மாதிரியான வெயிட்டிங்ல இருந்தாங்க சூர்யா சாரோட ஃபேன். ஸோ அடுத்த சிங்கிள் விட்டுருக்காங்க. என்ன பேர் அதுக்கு? கனிமா என்ற ஒரு சாங் வந்து ஒரு குத்து பாட்டு இறக்கிறோம் என்று சந்தோஷ் நான் நேற்றைக்கு ட்விட்டர்ல போட்டிருந்தார். அதுக்கு டான்ஸர் ஆடி போட்டுருந்தா. அதுக்கு வேற கார்த்திக் சுப்ராஜ் வரக்கூடிய சூர்யா சார் வராது. நான் வந்து உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாண்டு வர ஒரு ட்வீட் போட்டிருக்கார். எங்களோட சந்தோஷ் நாராயண் மட்டில் எப்படி இருக்கிறதுன்னு போய் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே வாங்க. ஸ்டோன் பேங்க் சூர்யா போட்டி போ கேட்ட வா வீட்டு வேலை கவில் மாதிரி டிவி தமிழ் சத்தம் செம்மையா இருக்கு. டிஃபரெண்ட் ரியாக்ஷன் ஆடுறேன். என்ஜாய் இல்லை இது Wow, பூஜாக்கு
ஆ ஓ சூரிய மாமலா இது வரைய ஒன்று சும்மா சரியான கூலான சாங்கா இருக்கு. செம்ம வைப்பான சாங் தான் உண்மையாவே. ஏன்னா இது வந்து ரீல்ஸ் எல்லாம் ஓட்ட போறாங்க. சூர்யா சார் நல்லா இருக்கு அந்த ஸ்டெப். கனிமா பாட்டு பார்க்க போனா யாரை பார்த்தீங்க ஃபுல்லா சொல்லுவாங்க. எங்களோட சந்தோஷ் நாராயண் சார் உண்மையா சூர்யா சார் சொன்ன மாதிரியே சந்தோஷ் நாராயண் டான்ஸ் செம்மையா இருக்கு, பாட்டு செம்மையா இருக்கு, லிரிக்ஸ் செம்மையா இருக்கு. அதோட அந்த மியூசிக் வந்து அதுல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொல்றது பேக்ரவுண்ட்ல வர்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் இருக்குதானே அப்படியே ஓவராலா எங்களை ரெட்ரோக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடும் அந்த காலத்துல இருந்த மாதிரி. அதை தாண்டி இந்த ஸ்டார்ட்ல இருந்து வர்ற அந்த என்ன ஃபுல்லா இருக்கிற செட்டப் ஃபுல்லாவே 1993 அதில் போட்டிருந்தாங்க. 98 அதே மாதிரி தான் இருக்குது. லைட்ஸாக இருக்கலாம், அந்த அலங்காரங்களாக இருக்கலாம், அதை போட்டிருக்க ட்ரெஸ் கோட்ஸாக இருக்கலாம், எல்லாமே அந்த மூடுக்குள்ளே கொண்டு போகுது. இதை தாண்டி லிரிக்ஸ் எப்படி இருக்கு? லிரிக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது உண்மையாகவே. லிரிக்ஸ் வந்து விவேகாதலி இருந்தார் உண்மையாக தரமான லிரிக்ஸ்னு சொல்லலாம். ஞாபகமே நிற்கல மண்டைக்கு, அப்படி ஒரு தரமான செய்கை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஓ நாங்கள் ரைமிங்காக போட்டிருந்தேன். அதான் ரைமிங் ஒரு வரி சொல்லு. அதெல்லாம் சொன்னாங்க. அது ஒரு 2 மணி நேரம் கேட்டு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வரல லிரிக்ஸ். மியூசிக் வந்து சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதுல எனக்கு வந்து தவில் நாதஸ்வரம் அந்த மாதிரி அந்த ஃபீல்ல இருக்கு. அது கல்யாண வீடுண்டால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அனிமேஷன்லயும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க எனக்கு ஒரு தோடு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த மேளம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மேளம்ன்றா தவில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன பிடிக்கும் அந்த தமிழ் மியூசிக். அந்த என்ன சொல்ற கல்ச்சருங்கிற கல்ச்சர் மியூசிக் சொல்றாங்க. தமிழ் கல்ச்சருக்கு வர மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் அந்த பாறை தவில் அதை பற்றி இப்போ தமிழ் கிளாஸ் இருக்காம நாம இதுக்கு போவோம். அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த செட்டப் நீங்க சொன்ன மாதிரி ரெட்ரோ ஸ்டைலில் இருந்துச்சு. மற்ற எங்களோட சூர்யா சார் டிஃப்ரெண்டான ஒரு சூர்யா சாரை பார்க்க போறீங்கன்னு இதுலேயே தெரியுது. ஏன்னா டான்ஸ்ல வேற ஒரு டிஃப்ரெண்டான ரியாக்ஷன். என்ன சொல்றேன், ஒரு சந்தோஷமும் துக்கமும் கலந்து ஒரு நடுவுல இருக்கிற ரியாக்ஷன் அப்படியும் இருக்கு. கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி அதான் கொஞ்சம் சீரியஸ். அது கேரக்டர் சீரியஸா இருக்கலாம், ஒரு கேரக்டர் போர்ட்ரேல இருக்கலாம், உம்மண்ட கேரக்டரா இருக்கலாம். மேபி இந்த கல்யாண வீட்டுல சம்பவம் நடக்க போற பெரிய கேங்ஸுக்கு அதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கலாம்ப்பா. ஆனா டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஏன்னா தாடி மீசெல்லாம் படிச்சா அப்புறம் டிஃப்ரெண்டா மற்ற எங்களை பாட்ஸா அந்த கோட்ஸ் அண்ட் ஷர்ட்டு அந்த பெல்ட் உண்மையாக கார்த்தி சுப்ராஜ் தலைவர் ஃபேன் தான் எப்போவுமே. எங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மளோட சூர்யா சாரும் ஃபேன்ன்றால தான் அதை ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி ட்ரெஸ் அப்பும் பண்ணியிருக்கேன். இந்த நாளைக்கு பார்த்தீங்களா என்னோட பூஜா கேட்ச் வேற லெவல். அவள் வந்து இது என்னோட கொஞ்சம் கிளாமராக தான் காட்டி பார்த்துருப்போம் டான்ஸ் ஆடி. ஆனால் இதில் வந்து ஹோம்லி லுக்கில் அதுவும் அந்த வேறு லெவலில் ஸ்டண்ட் ஒன்று ஸ்டெப் போட்டாலும் ஒரு மனதை கொள்ளை அடிக்கிறாள் என்ற மாதிரி இருக்கு. கிராமத்து பிள்ளை அந்த அந்த லுக் நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் யூஸ் பண்ணல விளையாடலாம் பூஜா கேட்ச் நல்லா இருக்கு. அதான் அதை யூஸ் பண்ணல வந்தெல்லாம் கிளாமரா காட்டி டான்ஸ் ஆடி இது போயிட்டா சரி. அப்போ இப்போ வந்து இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டு நீங்கள் ரீல்ஸ் போடுறதுன்றதை கவுண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபரை கேட்டார். நாங்கள் நேற்றுக்கு போடல கேட்டார். அப்போ போடுவோம் விடுவோம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டுதே பார்ப்போம் விடுவோம். சரி நாளைக்கு பார்ப்போம். 2 ஈவினிங் பார்க்குறது இருந்தாங்க. சரி ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டதால உடனே விருக்க செய்து போட்டாச்சு. பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்டுகளை உங்கள் கருத்துக்களை அது 2 தான் பகிர்ந்து கொள்ளுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.
தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார்.